நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முட்டாள் அறிவில்லை உங்களுக்கு? என்னடா அவசரம் உங்களுக்கு? என்கிட்ட கூட சொல்லாம அவனை போய் அடிச்சிருக்கீங்க. போவண்டா அறிய வேலை செய்யாதவங்க ரெண்டு பேருக்கும். வாய் திறந்து ஏதாவது சொல்லுங்கடா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கோவப்படுற? டேய் நம்ம என்னடா பேசணும்? அந்த பொண்ணை போய் மிரட்டலாம் தானே பேசணும். இப்போ எதுக்குடா அவனை போய் அடிச்சிங்க? அந்த பொண்ணை மிரட்டலாம் தான் போனோம். அவள் கூட இவன் இருந்தான், சண்டே ஆயிடுச்சு. பொய் சொல்லாத. அவனை மிரட்டணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் போயிருக்கணும். எதுக்கு மாஸ்டரோட ஆளுங்களை கூட்டு போனீங்க? காலேஜுக்குள்ளே ஏதாவதுனா பிரின்சிபால் செக்ரட்டரியோட மேட்டர் முடிஞ்சிருக்கும். விஷயம் வெளியே நடந்திருக்கு. அவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மேட்டர் பெருசாகிடும். பேப்பர் புக்குன்னு மீடியாவில் வந்துட்டா நம்ம என்ன தான் பேசினாலும் வேலைக்கு ஆகாது, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. பண்ணட்டும். அதுக்காக ஜூனியர்ஸ் கிட்ட அடி வேண்டிய மூடிட்டு இருக்கு சொல்றியா? அதுக்காக அவனை 4 தட்டு காலேஜ் விட்டு வெளியே போவியா? அவன் ஒரு பிளாஸ்டர் ஓட்டிட்டு 4 வருஷம் இந்த காலேஜில் படிப்பான். நம்ம காலம்புறம் கோர்ஸை முடிக்காமல் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அன்னைக்கு அவன் அடிச்சான்னு தெரிஞ்சப்போ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவான்னு சொன்னேன். இப்போ இப்படி பேசுற? அவன் அடிச்சப்பவே நீ அவனை பதிலுக்கு அடிக்கிறது உதைக்கிறது வேற. ஆனால் ஏதாவது பிளான் பண்ணி பண்ணும்போது மாட்டிக்காமல் பண்ணணும்டா. இப்போ என்ன சொல்ல வர? அவன் போலீஸ்க்கு போனால் நம்ம அவனை அடிக்கவே இல்லை, சும்மா ரேக் பண்ணதுக்கு நம்ம மேலே பழிய போடுறான்னு ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியதான். ஒருவேளை பிரின்சிபாலிட்டி கம்ப்ளைண்ட் பண்ணா? அது பிரச்சனை இல்லை. பிரின்சிபால் இப்போ இருக்க ஃபர்ஸ்ட் இயர் மேலே பயங்கர கடுப்பில் இருக்கார். அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். என் மூக்கு உடைச்சான்ல, இப்போ அவன் கையை காலை உடச்சி ஹாஸ்பிட்டலில் போட்டாச்சு. எப்படிடா இருக்கான்? இவன் கொடுக்குற மாதிரி பெரிய பில்டப்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஸ்க்ராட்ச் தான். கையில் மட்டும் ஹேர்லைன் ஃப்ராக்சர். பெருசாக எதுவும் அவ்வளோன்னு சந்தோஷப்படுங்கடா. அவனுங்களை எப்பயுமே ஒரு பயத்தில் தான் வச்சுருக்கணும். அந்த பயத்திலே நம்ம காரியத்தை சாதிக்கணும். 2 தடவை அவனோட நேருக்கு நேர் சண்டையை போட்டால் அவனுக்கு நம்ம மேலே இருக்க பயம் போயிடும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை போட வேண்டியதாகிடும். இப்போ புரியுது மச்சான். அன்பங்கள் மூலமாக வக்கீல்ட்டையும் பேசி வை. நேற்று ராத்திரி ஹாஸ்டலில் தான் இருந்தீங்கன்னு ப்ரூவ் பண்ணுற வழியை பாரு. கரெக்ட். பிரின்சிபல்கிட்ட விஷயம் போச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். ஸோ வாட் நெக்ஸ்ட்? வெயிட் பண்ண வேண்டியதான். அவனோட மூவ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணுறது? எதுவும் நடக்காத மாதிரி கிளாஸுக்கு போங்க. ஃபுல் அட்டெண்டன்ஸ் கொடுங்க. யாராவது ஏதாவது கேட்டால் அப்படியான ஷாக் ரியாக்ஷன் கொடுங்க. இப்போ கூட அவனுக்கு ஜாலியாக தான் இருக்கானுங்க. நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு மண்டையை குழப்பிக்க வேண்டியதாக இருக்குது. ஃப்ரீயாக விடு, வா கிளாஸுக்கு போகலாம். பாத்ரா காலேஜ் போலையா? இல்லைடா. காத்தாடி பாலா எங்க? வெளியே ஒரு மலையாள நர்ஸுக்கு தமிழ் சொல்லிட்டு இருக்கானுங்க. டேய் ஒழுங்கா காலேஜுக்கு போகலாம்ல. நல்ல காலத்துலேயே லீவ் போட ஏதாவது காரணம் தேடி அலைவோம். இது ஒரு காரணம் போதாதான் லீவ் போட. ஏய் அசோக், எங்க இங்க விஷயத்தை கேள்விப்பட்டோம், அதான் பார்த்துட்டு போலான்னு. டேய் எதுக்குடா இந்த சாதாரண விஷயத்தை போய் பப்ளிசிட்டி பண்றீங்க? டேய் நான் சத்தியமா எதுவும் சொல்லடா. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது? இல்லை காத்தாடி தான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தான். என்னடா இதெல்லாம்? குளிச்சுட்டு வரலான்னு வீட்டுக்கு போனடா. சைக்கிள் கேப்பில் இந்த வேலையை செஞ்சுட்டானுங்க. நீ எப்போ அதை பார்த்த? மொபைலில் தான் FB இருக்குல்ல. அதை விடு, நீ எப்படி இருக்க? நான் ஓகே. ஹாஸ்பிட்டலில் காசை பிடுங்கிறதுக்காக இப்படி பில்டப் கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. விஷயம் கேட்டவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த சீனியர்ஸ் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறானுங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல டைம் வரும்ல, அப்போ பேசிக்கலாம். நமக்கு நல்ல டைம் வரதெல்லாம் அப்புறம், முதல்ல அவனுங்களுக்கு பேட் டைம் வரணும். போலீஸ்கிட்ட சொல்லலையா? அதான் சின்ன குழப்பம். யார்கிட்டயா சொல்லாமா இல்லை நம்மளே டீல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் எங்களையும் சேர்த்துக்கோங்க. கார்த்தி, நாங்கள் எல்லோரும் உங்கள் சைடு. நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட இருக்கோம். நாங்கள் தனியாக தான் சுற்றிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது நாங்கள் வரமாட்டோம்னு நினைக்காதீங்க. நாங்களும் உங்கள் செட்டு தான். நம்மளாம் கிளாஸ்மேட். உனக்கு ஒன்றுனா எனக்கு வலிக்கும். தேங்க்ஸ் அசோக். இங்கே பாருங்க, என்னடா குள்ளந்தானே என்ன செய்வான்னு யோசிக்காதீங்க. ஆமாம், சண்டன் வந்தால் பயங்கரமாக கடிச்சு வச்சிருவான். அப்புறம் தொப்பில் சுற்றி 40 ஊசி போட வேண்டியது இருக்கும். தேங்க்ஸ் அசோக். இப்போ எதுக்கு எத்தனை தேங்க்ஸ்? முதல்ல தேங்க்ஸ் வாபஸ் வாங்க. வாபஸ் காத்தாடிக்கோ பாலாவுக்குன்னா தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? எங்களை மட்டும் ஏன் பிரித்து பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறப்போ தனியாக இருக்கலாம், ஆனால் கஷ்டம்னு வரப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் நமக்கு மரியாதை. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக இன்னும் 4 வாட்டி கூட அடி வாங்கலாம் போல. ஓவராக சென்டியாக மச்சான். இல்லைடா, பசங்க எல்லாரும் எனக்காக ஃபீல் பண்ணுறப்ப நிஜமாவே சந்தோஷமாக இருக்குடா. சின்ன பசங்க சவுண்ட் விட்டா ஓடுவானுங்கன்னு நினச்சி தானே எத்தனையும் பண்ணுறானுங்க. அவனுங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம்டா. இப்போ புதுசாக நம்ம பொண்ணுங்களை வேற டார்கெட் பண்ணி அடிக்கிறானுங்க. இப்போ எதுக்கு பொது பிரச்சனையில் உன் சொந்த பிரச்சனையை கலக்குற? இது என்னடா புது கதை? அசோக்கு சேட்டை கன்வெர்ட் ஆகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். யாரு? ரஜினியா? என்ன அசோக்கு
லவ்வா? இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். உங்களுக்கு தமிழரசிக்கு இருக்கிற மாதிரி. அப்போ கன்ஃபார்ம்டு. அசோக்கு ஏன்டா இப்படி கூத்து விடுற? சரி, கார்த்திக்கும் ஜெயாவுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வச்சுக்கலாமா? ஹலோ, இது ஒன்றும் அப்படி இல்லை. கண்டிப்பா இல்லை தான். இந்த அளவுக்கு யாரும் உயிரை கொடுக்க முடியாது. என்ன சரவணா, நீயுமா? அப்படி பார்த்தா சரவணனுக்கும் திவ்யாவுக்கும் இருக்கிற நட்பு மாதிரின்னு கூட சொல்லலாம்ல. அடப்பாவி, அது அப்படி இல்லடா. போடா நீ வேற. என்னை வச்சு கிண்டல் பண்ணா ஒரு பொண்ணு கூட இல்லையேன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இதுல வருத்தம் வேற. அப்போ ஆணுக்கு திருமண வயது 21 தெரியும்ல? குள்ளனை பார்த்து தப்பா இட போட்டுறாதீங்க. உங்களுக்குள்ள நடமாட்டிட்டு இருக்க காதல் மண்ண அவனுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். தட்டி எழுப்புனா அவ்வளவுதான். டேய், கார்த்தி அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். அவனை பார்க்க வந்துட்டு இந்த காதல் கதையெல்லாம் தேவையா? போ. சாரி பாஸ். ஹலோ, நான் தேங்க்ஸ் சொன்னால் நீங்கள் கோவப்படுறீங்க. இப்போ நீங்கள் சாரி சொன்னால் நான் கோவப்படுவேன். டேய், ஓவரா சென்டிமெண்ட்ல நெஞ்ச நக்காதீங்க. முடியல. அப்ப நாங்க கிளம்புறோம். அப்போ கொண்டு வந்த ஆப்ல கொடுக்காம போனா எப்படி? குள்ளா அசிங்கப்படுத்தாம குர்ரா. டேய், என்னடா ஆப்பிள்லாம் கம்மியான மாதிரி தெரியுது? இளமச்சான் டக்குன்னு கூப்பிட்டீங்களா? சாப்பிடாமே கிளம்பிட்டேன். அதான் பரவழியில கார்லயே ஒரு ஆப்பிள். கார் பூரா ஆப்பிள் வாசனை வரும்போதே சந்தேகப்பட்டேன். சரி விடுங்கடா. காலையிலேருந்து ஆப்பிள் ஹார்லிக்ஸ் எல்லாம் இவனுங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அசோக், அடுத்த வருஷம் ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போயிட்டா கூட இப்படியே சேர்ந்தே இருக்கணும். ஷுவர்.